பாப்புலேஷன் கம்மியாகும்னு ரிசர்ச்ல சொல்றோம். எப்படின்னு கேக்குறியா? ராத்திரி 12 மணி வரைக்கும் டிவியை பார்த்துட்டு நைட்டு டயர்ட் ஆகி தூங்கிடுறோம். அப்புறம் எப்படா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்? ஐயா தேவையில்லாம எதுக்கு பேசிக்கிற? ஜல்தியா ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணு. ஆமாண்டி, நீங்களும் பில் கேட்ஸ் கம்பெனில வேலை பார்க்குற கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ப்ரோக்ராம் பண்ண கூப்பிடுறீங்க. காமெடி ப்ரோக்ராம் தானே பண்றேன். டேய், இந்த ப்ரோக்ராம் பேர் என்னடா? என்னடா பேரு இது? அஸ்கே புஸ்கின்னு கேக்குறதுக்கே கேவலமா இல்ல? ஸ்டைலா ட்ரிப்ளெக்ஷன் வை. அப்பதான் பாக்குறவங்களுக்கு நல்லா இருக்கும், கேக்குறவங்களுக்கும் நல்லா இருக்கும். ஐயா ட்ரிபிள்எக்ஸ் பேர் வச்சுக்கினா படிக்கிற புள்ளிங்களும் பார்க்காது சார். படா போல் எவன்டா சொன்னா படிக்கிற பிள்ளைங்களாம் பாக்காதுன்னு? இப்பெல்லாம் குரூப் ஸ்டடீஸ்ன்ற பேர்ல குரூப்பா போய் இதை தானடா பாக்குறாங்க. ஓகே, இப்ப நம்ம ப்ரோக்ராம் போகலாம். இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்கு 2 டீம் வந்திருக்கு. ஒன்னு இட்லிகாரமா குடும்பம், இன்னொன்னு ஆப்பகாரமா குடும்பம். சொல்லு இட்லி, நீங்க எங்க இருந்து வரீங்க? கொருக்கு பேட்ல இருந்து வரேன். நான் சைதாபேட்ல இருந்து வரேன். என்னடா இது? இவன் கொருக்குப்பேட்ல இருந்து வரேன்னு சொல்றான், நீ சைதாப்பேட்ல இருந்து வரேன்னு சொல்ற. நீங்க 2 பேரும் உண்மையிலே புருஷன் பொண்டாட்டி தானா? மயாலுமே நாங்க புருஷன் பொண்டாட்டி தாங்க. நான் என் பொண்டாட்டிக்கு புருஷன், இவன் அவன் புருஷனுக்கு பொண்டாட்டி. அப்ப நாங்க புருஷன் பொண்டாட்டி தானே. ஓ, நீங்க அந்த மாதிரி புருஷன் பொண்டாட்டி இல்ல? அதான் லாஜிக் பேசுற ராஸ்கல். இந்த விஷயம் உன் பொண்டாட்டிக்கும் இவ புருஷனுக்கும் தெரியுமா? தெரியுமாவா? அதான் எதிரில நின்னுக்கிறாங்களே தெரியாம. என்னங்கடா இதெல்லாம்? ஆமா சார், ஒருத்தருக்கு ஒருத்தர் வீட்டு குத்து வாயத்தானே வாய்க்க. சுருக்கமா சொல்லிக்கிறேன்னா இது ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மாரி. ஏண்டா, டிவிக்கும் மிக்சிக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போடுவாங்க. இப்ப புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போட ஆரம்பிச்சிட்டீங்களா? சார் இதெல்லாம் ஃபாரின் கல்ச்சர் சார். கல்ச்சரை பத்தி பேசுனது என்னடா? ஃபாரின்ல பண்றதெல்லாம் நீ ஃபாலோ பண்றியா? அவன் ராக்கெட்டை கண்டுபிடிச்சு விண்ணுக்கு விடுறான், நீ வீர குஷ்டு ஒண்ணுக்கு விடுற. அறிவுபூர்வமான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. அடல் சொல்லி மேட்டர்னா மட்டும் ஃபாலோ பண்றீங்க இல்ல? ஏம்பா இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா இப்படியே ஜல்தியா கேள்வி கேளுமா? உன்னெல்லாம் கேள்வி கேட்க ஆள் இல்லாம தான்டா இப்படி ஆடிட்டு இருக்கீங்க. கேக்குறேன், நாக்க பிடிக்கிற மாதிரி 4 கேள்வி கேக்குறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கோஸ் டு இட்லிகாரமா குடும்பம். சொல்லு இட்லி, வீரபாண்டிய கட்டபொம்மனை எதுக்கு தூக்குல போட்டாங்க? ஐயா அந்த காலத்துல ஹாட் பேக் டிபன் கேரி இருந்திருக்காது, அத தூக்கில போட்டிருப்பாங்க. ஏண்டி, வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன நீ விக்கிற இட்லியா தூக்குல போட்டாங்க டிபன் கேரியில போட்டாங்கன்னு சொல்ற? உன் இட்லிக்காரமா புதிய காமிச்சல நீ. டேய், நீ யார் சொல்றா வீரபாண்டிய கட்டபொம்மனை எதுக்கு தூக்குல போட்டாங்க? சார் நாங்க 2 பேருமே அந்த படத்தை இன்ட்ரோல் வரைக்கும் தான் பார்த்தோம். மூடு வேற சரியில்லையா, இவ வேற தலை நிறைய மல்லிப்பூ வச்சிருந்தா, வாசனை கம கமன்னு தூக்குச்சு. அதான் நைஸா ஏஞ்சி வீட்டுக்கு போயிட்டான். கேக்குறாருல சொல்ல. ஐயா இதெல்லாம் போய் வெளியில சொல்லி நிப்பாங்க. ஏண்டி, கட்டபொம்மனை ஹேங் பண்ணத பத்தி கேட்டோம், நீங்க 2 பேரும் ராத்திரியில ராங் பண்ணத பத்தியா சொல்றீங்க? வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல உங்களுக்கு? ஓகே, தி கொஸ்டின் கோஸ் டு ஆப்பகாரமா குடும்பம். சொல்லு, இந்த உலகத்தை முதல்ல சுத்தி வந்தது யார்? சொல்லுங்க சார், உலகத்தை சுத்தி வந்தது எம்ஜிஆர் சார். என்னடா, அவர் தானே சார் உலகம் சுற்றும் வாலிபர். அவர் எங்கடா உலகத்தை சுத்தினாரு? மரத்தை சுத்தி 3 ஹீரோயின்களோட பாட்டு பாடினாரு. உண்மையிலே உலகத்தை சுத்தினது யார் தெரியுமா? கொலம்பஸ். ரொம்ப பீதிக்காத. கொலம்பஸ் மட்டும் தான் உலகத்தை சுத்தி வந்துச்சா? டவுன் பஸ் மற்ற பஸ் எல்லாம் கொடுத்தா ஊர் உலகத்தையே சுத்தி வந்தது. உனக்கு ஒரு யாரையும் தெரியல. கரெக்டா சொன்னாங்க. ஏய், உன்ன மாதிரி அன்எஜுகேட்டட் பீப்பிள்ஸ் கிட்ட அனாவசியமா பேசி என் டைமை வேஸ்ட் பண்ணிக்க நான் விரும்பல. ஏய் மேன், கட் பண்ணு. ஏய், உன்ன என்ன சம்மர் கட் பாப் கட்டா பண்ண சொன்னேன்? ப்ரோகிராம் கட் பண்ணிட்டு பிரேக் போடு மேன், பிரேக்.